தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த மாதம், அதாவது இந்த 2024 ஆண்டிலே ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே என்கிற 5 மாதங்களை நாம் கடந்திருக்கிறோம். இந்த 5 மாதங்களிலே எத்தனையோ விதமான பாதைகளை நாம் கடக்க வேண்டியதாய் இருந்தது. ஆனால் எல்லா பாதைகளையும் கடந்து தாண்டி இந்த 6வது மாதம் என்கிற ஜூன் மாதத்துக்கு வரும்படி ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைக்காக தேவனை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். இந்த மாதத்துக்கென்று ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனம் ஒன்று உண்டு. நேற்றைக்கு சோதரம் நமக்கு மாலை 5 மணி முதல் இன்றைக்கு காலை 5 மணி வரைக்கும் உபவாசம் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி நானும் தேவ சமூகத்திலே உபவாசத்தில் இருந்தேன். அது நிமித்தமாக நேற்றைக்கு இரவு முழுவதுமே முழு இரவுமே தூங்காமல் அதிகமாய் துதிக்க, ஸ்தோத்தரிக்க, ஜெபிக்க, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க, அப்புறம் எழுந்து உட்கார்ந்து வேதத்தை வாசிக்க, திரும்ப வெளிப்பாடு பெற, இப்படியா முழுவதும் தேவ சமூகத்திலே தேவனோடு கூட இருந்தேன். அப்பதான் நடு ராத்திரி 1 மணி அளவிலே அவசரம் தேவனுடைய ஆவியானவர் என்னை ஏவி வேதத்தை வாசிக்கும்படி கிரியை செய்தார். அப்படி நடு ராத்திரி 1 மணி அளவிலே வேதத்தை வாசிக்க வேண்டும் என்கிற நடப்புதல் வந்தவுடனே எழுந்து சோதரம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து துதிக்கவும், ஸ்தோத்தரிக்கவும், ஜெபிக்கவும், வசனத்தை பார்க்கவும் ஆரம்பித்தேன். அந்த நேரத்துலதான் இந்த ஜூன் மாதத்துக்கான அழகான நல்ல ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை ஆண்டவர் திருவுளம் பற்றினார். அந்த தேவன் திருவுளம் பற்றின இந்த மாதத்துக்கான அந்த வாக்கு தத்தம் எது? 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனம். 1 நாளாகமம் 29:11 வாசிக்கிறேன். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது, தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். இந்த வசனத்தை தான் ஆண்டவர் கொடுத்து விட்டு அதுல அழகான ஒரு வார்த்தை வருகிறது, ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள் என்று. அப்ப ஆண்டவர் சொன்னார், இந்த மாதம் என் ஜனங்களுக்கு, என் பிள்ளைகளுக்கு இது ஜெயத்தின் மாதம் என்று கர்த்தர் சொன்னார். அதனால இந்த ஜூன் மாதம் அதற்கு ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இது எந்த மாதம் என்றால் இது ஜெயத்தின் மாதம். எதுல ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிறவராயிருக்கிறார்? உலகம், மாமிசம், பிசாசு, இந்த 3லும் ஜெயம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். உலகம் என்பது இன்றைக்கு நாம் வாழ்கிறதான, நடமாடுகிறதான இந்த பூமியை குறிக்கிறது. 2வது மாமிசம் என்பது நம்முடைய உடலை, உடல் உறுப்புகளை, நம்முடைய சரீரத்தை, சரீரத்தின் செயல்பாடுகளை காண்பிக்கிறது. உலகம், மாமிசம். 3வது பிசாசு. இந்த பிசாசு என்பது என்ன? ஆதி முதல் இருக்கிறவன் தான் சாத்தான். ஆனால் அவனை ஜெயித்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள், ஜெயம் பெற்றவர்கள் பலர் இருக்கிறார்கள். அந்த வரிசையிலே இந்த மாதத்திலே நாமும் ஜெயிக்கிறவர்களாக, ஜெயம் பெறுகிறவர்களாக தேவன் நம்மை மாற்றப் போகிறார்.
அப்போ ஜெயத்தின் மாதம் என்று சொன்னால் அது உலகம், மாமிசம், பிசாசு. இந்த மூன்றிலும் தேவனாகிய கர்த்தர் சோதரம் ஜெயம் கொடுக்கும் போது முதலாவது உலகத்தை நாம் ஜெயம் பெறுகிறோம். உலகத்தை ஜெயிக்கிறதுனாலே என்ன நடக்க போகிறது? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த உலகத்தில் இருக்கும் போது என்ன நடக்கும்? சங்கீதம் 33:8 சொல்லுகிறது, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல இருக்கும் போது பல நேரத்தில் தேவனுக்கு பயப்படுகிற பயமே இல்லாமல் போய்விடுகிறது. ஓ, தேவன் ஒருவர் இருக்கிறார், தேவன் பார்க்கிறார் என்கிற பயம் கூட இல்லாமல் போய்விடுகிறது. ஆனா ரொம்ப பரிதாபம் என்னன்னா, சிலர் தேவனுடைய பேரை சொல்லிதான் கொள்ளையாடுகிறார், தேவனுடைய பேரை சொல்லிதான் அநியாயத்தை செய்யறாங்க, தேவனுடைய பேரை சொல்லிதான் செய்ய தகாதவைகளை நடப்பிக்கிறாங்க. அப்போ இந்த தேவன் ஜெயம் கொடுக்கிற மாதம், அந்த ஜெயத்துல முதலாவது நாம் எதை ஜெயிக்க வேண்டும்? இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் நாம் ஜெயிக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும். அப்போ தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். 1 யோவான் 2:15. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அப்போ இந்த மாதம் ஜெயம் பெறுகிற மாதம், இது ஜெயத்தின் மாதம். முதலாவது நாம் எதை ஜெயிக்க வேண்டும்? இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும். உலகத்தை ஜெயிக்கணும்னா உபவாசம் போடணும் அப்படின்னு பைபிள் சொல்லவே இல்லை. உலகத்தை ஜெயிக்கணும் அப்படின்னாக்கா நீ பூமியிலே இருக்கக்கூடாது, மரத்துலதான் வாழணும் அப்படின்னு கர்த்தர் சொல்ல. அப்ப இந்த உலகத்தை ஜெயிக்கிறது எப்படி? இந்த உலகத்துல 265 நாடுகள் இருக்கு. நான் சொல்லுகிற புள்ளி விவரத்தை நீங்க சொல்றோம். உலக வரைபடத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல நல்லா தெரியும். 265க்கும் அதிகமான நாடுகள். இதுல சில தீவுகள் நாடுகளாய் அறியப்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நாடானது நடுக்கடலிலே 2 தூண்கள் நடப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிக்கணும். ஒரு கடல், அந்த கடலுக்கு உள்ளே 2 பெரிய இரும்பு தூண் நடப்பட்டிருக்கிறது. அந்த 2 தூணுக்கு மேலே இரும்பு பாலங்கள், அதாவது இந்த தூணுக்கும் அந்த தூணுக்கும் இணைப்பாய் ஒரு இரும்பு பாலம் இருக்குது. அதுக்கு மேலே நடுக்கடல்ல அந்த இரும்பு தூணுக்கு மேலே ஒரு கணவன் மனைவி வாழ்கிறார்கள். அந்த 2 தூணுக்கு மேல இருக்கிற சின்ன இடத்தை கூட ஒரு தனி நாடாகத்தான் இந்த உலகம் அங்கீகரித்து இருக்கிறது. இதை ஏன் சொல்றேன்னா, 265 நாடுகள் இது வெளிப்படையாய் சொல்லப்படுகிற புள்ளி கணக்கு. அதை தவிர இப்ப நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி பல நாடுகள் உண்டு, கடந்து போகட்டும். அப்போ நாம் ஜெயிக்க வேண்டுமானால் இந்த உலகத்தை முதலாவது ஜெயிக்க. இந்த உலகத்துல எப்படி ஜெயிக்கிறது? 1 நாடு 2 நாடு இருந்தா பரவாயில்ல. இங்க 265 நாடுகளுக்கு மேல இருக்கு. அவ்வளோ நாட்டை எப்படி ஜெயிக்கிறது? இதுல இன்னொரு ஆச்சரியத்தை சொல்றேன். இந்த 265 நாடுகளுக்கு மேல இருக்கிற இவ்வளோ பெரிய உலகத்தை ஆண்டவர் எங்க வச்சிருக்கார் தெரியுமா? அவர் வச்சிருக்கிற ஒரு இடத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம்
11வது வசனம். பிரசங்கி 3:11 வாசிக்கிறேன், கவனிங்கள். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். இவ்வளோ பெரிய உலகத்தை குறித்த ஒரு வரைபடத்தை, இவ்வளோ பெரிய உலகத்தை குறித்த காரியங்களை ஆண்டவர் ரொம்ப சுலபமா எங்க வச்சிருக்காருனா, ஓ கர்த்தர் நல்லவே, நம்முடைய உள்ளத்துல வச்சிருக்கார். இப்ப காரியத்தின் கடைத்தொகையை புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த மாதம் ஜெயத்தின் மாதம். அந்த ஜெயத்தின் மாதத்தில் முதலாவது ஜெயிக்க வேண்டியது உலகத்தை. இந்த உலகத்தை ஜெயிக்கணும். நீங்க ஜெயிக்கணும்னா நீங்க மகா அலெக்சாண்டர் போல ஒவ்வொரு நாடா சண்டை போட்டு, ஒவ்வொரு நாடா குண்டு போட்டு, ஒவ்வொரு நாடா பீரங்கி வச்சு அடிச்சு ஒவ்வொரு நாடா போய் ஜெயிக்க முடியாது. அதெல்லாம் ஆகாத காரியம். அப்போ இந்த உலகத்தை ஜெயமாய் மாற்றணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு சுருக்கமான வழி, இவ்வளோ பெரிய உலகத்தை குறித்த சிந்தனையை ஆண்டவர் உள்ளத்தில் வைத்திருக்கிறார். உங்களுக்குள் இருக்கிற அந்த உள்ளத்தை நீங்க ஜெயித்தாலே உலகத்தை ஜெயித்தவர்கள் ஆகிவிடுவீர்கள். உள்ளத்தை ஜெயிக்கணும். அந்த உள்ளம் என்கிற மனசாட்சியை ஜெயிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த மனதை கட்டுப்படுத்த, அந்த மனதை சிறைப்படுத்த, அந்த மனதை ஒரு நிலைமைக்குள் கொண்டு வர நீங்க வச்சிருந்த அந்த அனுபவத்துக்குள் வந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்க உலகத்தை ஜெயித்து விட்டீர்கள் என்று அர்த்தம். அப்ப இந்த உலகத்தை ஜெயித்தது யார்? இந்த உலகத்துல ஜெயம் பெற்றது யாருன்னா நிறைய பேரை சொல்லலாம். அதுல ரொம்ப முக்கியமா உலகத்தை ஜெயித்தது யார் என்று கேட்டா, நான் அந்த வேதத்தை படித்தது நிமித்தம் அந்த வேதத்தின் அனுபவத்துல சொல்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் மட்டும்தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஒரு மனுஷனாய் இருந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்ததாக இந்த உலகத்தை ஜெயித்த ஒரு மனுஷன் என்று சொன்னால் அப்போஸ்தலனாகிய பவுல். ஏன் என்று கவனிங்க. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்னாடி அவனுக்கு குதிரை இருந்தது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவன் குதிரையிலிருந்து கீழே விழுந்தான் அப்படின்னு பைபிள் சொல்லு. அப்போ அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி அவனுக்கும் சொந்தமா குதிரை இருந்தது. அப்புறம் அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி அவன் உத்தரவிட்டா வேலை செய்யறதுக்கு பல கைலாகு கொடுக்கிற மனிதர்கள் இருந்தார்கள். அப்போ அவனுக்கு குதிரை இருந்தது, கைலாகு கொடுக்கிற மனிதர்கள் இருந்தார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் நல்லவே, இவனுக்கு நிறைய ஆசாரியர்கள் இருந்தாங்க. எப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி இந்த சவுல் என்கிற பவுலுக்கு நிறைய ஆசாரியர்கள் இருந்தாங்க. கர்த்தர் நல்லவே. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, அரசாங்கத்தின் சட்டத்திட்ட நூல் இவன்கிட்ட இருந்துச்சு. இவன் போய் அரசு அதிகாரி கிட்ட, ஒரு அரசாங்கத்திட்ட நான் இதை பண்ண போறேன், எனக்கு உபய பண்ணுங்கன்னு சொன்னாக்கா உடனே நிருபத்தை எழுதி, கடிதத்தை எழுதி அவன் கையிலேயே கொடுத்துருவாங்க. ஏன்னா அப்போஸ்தலர் 9:2 சொல்லுகிறது, ஓ ஜெபாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான் அப்படின்னு. அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி குதிரை இருந்துச்சு, கைலாகு கொடுக்கிறவங்க இருந்தாங்க, அவனுக்கு தைரியம் இருந்துச்சு, மன வலிமை இருந்துச்சு, நல்ல உடல் வாகு இருந்துச்சு, அவனுக்கு அரசாங்க அனுகூலம் இருந்துச்சு, எல்லாமே இருந்தது. ஆனா நீங்க நல்லா அந்த அப்போஸ்தலர் 9 நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, என்னைக்கு முத இயேசு சவுலை சந்தித்தார், என்னைக்கு முத இவன் இயேசுவை சந்தித்தானோ
அன்னைக்கே அவன் குதிரை அவனை விட்டு போயிடுச்சு. அன்னைக்கே அவனுக்கு கைலாகு கொடுக்கிறவர்கள் அவனை விட்டு போயிட்டாங்க. அன்னைக்கே அவனுக்கு இருந்த ஆசாரியர்களும் மற்றவர்களும் அவனை விட்டு விலகிட்டாங்க. அன்னைக்கே சோதரம் கத்த அவன் நிருபம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அரசு முத்திரை பதித்த கடிதம் அது சக்தியற்றதாய் மாறிவிட்டது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி எல்லா விதத்திலும் அவர் குறைவில்லாதவனா இருந்தான். ஆனா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால அவன் இழந்ததுதான் மிச்சம், அவன் நஷ்டமடைந்ததுதான் மிச்சம். ஒரு ஐயோ பாவம் சொல்லக்கூடிய பரிதாபம் மிக்கவனா மாறினதான் மிச்சம். இப்ப கடைசியில என்ன ஆச்சு? குதிரை போயிருச்சு. சுதந்திரம் கைலாகு கொடுக்கிறவங்க போயிட்டாங்க, பிரதானமான மனிதர்கள் போயிட்டாங்க, அரசு முத்திரை பதித்த கடிதம் சக்தியை இழந்தது. எல்லாம் போய் அவன் கண் பார்வையும் போயிடுச்சு. கண் பார்வையும் போயிடுச்சு. கண் பார்வை போனதுனால முன்பின் அறியாத ஒரு வீட்டிலே போய் அவன் ஒரு குருடனாய் உட்காருகிறான். இப்ப நீங்க கேட்கலாம், உங்களுக்கு சற்று இந்த செய்தி குழப்பமா இருக்கும் என்பது எனக்கு நல்லா தெரியுது. உலகத்தை ஜெயிக்கிறது இந்த மாதம் ஜெயம் கொடுக்கிற மாதம். அப்போ முதலாவது நாம் ஜெயிக்க வேண்டியது உலகம், மாமிசம், பிசாசு. அந்த உலகத்தை ஜெயிப்பது என்றால் என்ன? அதுக்கு தான் இந்த பவுலுடைய ஜீவியத்தை சொல்றேன். நீங்க இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்தாலே முதலாவது நல்லா தெரிஞ்சுக்கணும், உள்ள வரும்போது உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாமே உங்களிடத்துல பிடுங்கப்படும். பல உறவுகளை இழக்க வேண்டியது வரும், பல நட்புகளை இழக்க வேண்டியது வரும், பல சொந்த பந்தங்களை இழக்க வேண்டியது வரும், சில ஆஷா பாஷங்களை இழக்க வேண்டியது வரும், சில நல்ல நட்பு சகாயங்களை இழக்க வேண்டியது வரும். இது எல்லாமே இந்த உலகத்துல இருக்கிறதை நாம் விட்டு விடுகிறதும் இழக்கிறதை குறித்து. இப்ப கவனிங்க, எல்லாத்தையும் இழந்து 2 கண்ணையும் இழந்து முழு குருடனாய் இருக்கிறானே இந்த பவுல். இந்த பவுல் எப்படி உலகத்தை ஜெயிக்க முடியும்னாக்கா அதுதான் கிறிஸ்துவின் வல்லமை. பவுல் இழந்தது ஒரு குதிரைய, ஆனா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு பவுல் போனது அநேக கப்பல். அரிமத்தியா கப்பல்ல போனான். சோத்திரம் இன்னும் பல கப்பல்கள்ல அவன் நிறைய கப்பல் அவனுக்கு கிடையாது. இழந்தது ஒரு குதிரை, ஆனா நிறைய கப்பல் கிடைச்சது. குதிரை என்பது உள்ளூருக்குள் மட்டும்தான் ஓட முடியும், ஆனா கப்பல் என்பது கடல் கடந்து போக முடியும். எப்படி ஜெயிக்கிறான் பாருங்க. அடுத்தது, இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால அவனுக்கு சில ஆசாரியர்கள், சில அதிகாரிகள் இருந்தாங்க. அதை இழந்தான், அது உண்மைதான். ஆனா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு ஆசாரியர்கள் என்கிற உலகத்து பாரம்பரிய கிறிஸ்தவர்களை விட, அரசாங்க உத்தியோகஸ்தரை விட இந்த பவுலுக்கு சுதந்திரம் நிறைய உயர்ந்த மனிதர்கள் கிடைத்தார்கள். கமாலியன் என்கிற மாபெரும் கல்விமான் கிடைத்தார். கமாலியல் தான் ரொம்ப பெரிய படிப்பாளி, அவ்வளோ பெரிய கல்விமான் கிடைத்தார். இங்க இழந்தது சோத்திரம் சரியான படிப்பறிவு அற்றவர்களை இழந்தான். ஆனா ஆண்டவருக்குள் வந்த உடனே கமாலியல் போன்ற சிறந்த ஞானிகளை அவன் பெற்றான். மூன்றாவது, அவனுடைய நிருபம் கர்த்தர் நல்லவர் உயிரற்றதாய் போனது. அரசாங்கத்திட்ட வாங்கின அரசு முத்திரை பதித்த அந்த நிருபம் செயலற்றதாய் போனது, உண்மைதான். ஆனா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்போ இந்த பவுலின் கையினாலேயே 14 நிருபங்கள் எழுதப்பட்டது. அல்லேலூயா. இதுதான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்.
ஒரு நிருபம் அதிகாரத்தை இழந்தது ரட்சிப்புக்கு முன்பு. ஆனா 14 நிருபங்கள் கர்த்தர் நல்லவே இப்போ அந்த பவுலால் எழுதப்பட்டது. இப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு சவுல் என்கிற பவுலின் கையில் இருந்த நிருபம் அது தமஸ்கு பட்டணத்துக்கு மட்டும்தான் செல்லுபடியாகும். இல்லாட்டி அந்த எருசலேமை சுற்றி மட்டும்தான் செல்லுபடியாகும். ஆனா இப்ப பவுல் எழுதின நிருபங்கள் அது தமஸ்குவுக்கு மட்டும் கிடையாது, எருசலேமுக்கு மட்டும் கிடையாது, முழு உலகத்தின் எல்லா சபைகளுக்கும் அவர் எழுதின நிருபங்கள் தான் இங்கு உயிராயிருக்கிறது. உலகத்தை எப்படி ஜெயிக்கிறார் பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண. அடுத்தது 2 கண்களை இழந்தார். இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால நல்ல கண்ணு கிடைக்கிறதுக்கு பதில் இருக்கிற கண்ணு போச்சு. உள்ளதும் போச்சுன்னா நொல்ல கண்ணா. இப்போ இருக்கிற கண்ணு போச்சு. எப்போ? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால. ஆனா அதுக்கு பின்னாடி பாருங்க, இவனுக்கு மாம்சத்தின்படி நல்ல கண் இருக்கும் போது அவன் பார்த்ததெல்லாம் ரத்தத்தை பார்த்தான், காயத்தை பார்த்தான், அடிய பார்த்தான், மிருகங்களை பார்த்தான், ஐயோ கொடுமையை பார்த்தான். ஆனா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்போ அந்த சவுல் என்கிற பவுலுடைய கண்கள் இயேசுவை பார்த்தது, தேவனை பார்த்தது, கர்த்தரை பார்த்தது, தேவ தூதர்களை பார்த்தது. எவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கை பாருங்க. இதுதாங்க நான் சொன்னேன், இந்த உலகத்தை ஜெயிச்சது வேதாகமத்துல யார் என்று கேட்டா அப்போஸ்தலனாகிய பவுல். இவ்வளவு இருந்தும் அந்த மனுஷன் ஒரு திருமணம் பண்ணவில்லை. இவ்வளவு இருந்தும் அவர் வாழ்ந்த வீடு அப்போஸ்தல நடபடிகள் 28ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம், அப்போஸ்தலர் புத்தகத்துடைய கடைசி அதிகாரம் கடைசி 2 வசனம் சொல்லுது. இவ்வளவு பணம், பொருள், அந்தஸ்து, காணிக்க, தசோபாகம், அப்புறம் சுதந்திரம், உற்சாக காணிக்க எவ்வளவோ இருந்தும் அந்த பவுல் வாழ்ந்த வீடு பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டிலே இருந்து. அவர் இருந்ததே வாடகை வீடு. உலகத்தை ஜெயிக்கிறதுனா இதுதான். இப்படி ஆவிக்குரிய ரீதியின்படி ஜெயிக்கணும். இப்படி உலகத்தான் அல்லாததை போல ஜெயிக்கணும். இப்ப நான் சொன்னனே, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று சொல்லி அந்த 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை சொன்னனே. இப்போ நான் சொன்னதெல்லாம் கவனிங்க. பவுல் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு அவர் அதை பெற்றுக்கொண்டது எல்லாம் உலகம் சார்ந்ததா இல்லையா என்பதை கவனித்து பாருங்க. அது உலகம் தொட்டதாய் அல்ல, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற காரியங்களாய் இருந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. இந்த மாதம் ஒரு ஜெயத்தின் மாதம். இந்த ஜெயத்தின் மாதத்திலே நாம் முதலாவது எதை ஜெயிக்க வேண்டும்? உலகத்தை ஜெயிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த உலகத்தை ஜெயித்தார். அருமையான தேவ மனிதராய் மாறினார். தனக்கென்று ஒரு ஸ்தம்பத்தை அவர் நடவில்லை. தனக்கென்று ஒரு ஸ்தூபியை அவர் நிறுவவில்லை. தனக்கென்று ஒரு அடையாளத்தை நிர்மாணித்துக் கொள்ளவில்லை. ஆனால் ஆண்டவரே இந்த பவுலுக்கு நல்ல நிரந்தர அடையாளங்களை கொடுத்து விட்டார். இதுதாங்க உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நான் கொஞ்சம் ஓப்பனா வெளிப்படையா சொல்றேன். நீங்க கர்த்தருக்குள் நெருங்கி வரும்போது, ஆண்டவரோடு நெருங்கி உறவாட பழகும் போது இருக்கிறது எல்லாத்திலும் பல காரியத்தை இழக்கிற அனுபவம் தான் வரும். முதலாவது இழப்பதற்கு உங்க இருதயம் பக்குவப்பட்டு விட்டால் அதற்கு பின்பு நீங்க உலகத்தை ஜெயிக்கிறவங்களா மாறிடுவீங்க. அந்த ஜெயிக்கிறவங்களா மாறிட்டீங்கன்னா பவுலுக்கு ஒரு குதிரைக்கு பதில் 100 கப்பல் கிடைச்ச மாதிரி
பவுலுக்கு ஒரு நிருபம் போனதுக்கு பதில் 14 நிருபம் கிடைச்சது மாதிரி, பவுலுக்கு ஒரு சில அதிகாரிகள் போனாலும் இங்க பல பெரிய ஞானிகள் கிடைச்சது மாதிரி, பவுலுக்கு கத்தரை ஒரு 2 கண்ணு போனாலும் அங்கு கத்தரை காண்கிற கண்கள் கிடைச்சது மாதிரி, நீங்க எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும், அனைத்தையும் ஜெயிக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு ஜெயத்தை நீங்க இதுவரைக்கும் கேட்டிருக்கீங்களா? இப்படிப்பட்ட ஒரு ஜெயத்தை இதுவரைக்கும் நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா என்பதை கவனிங்க. இதுதான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்திலே எல்லாத்தையும் நாம் பெறணும், ஆனா அந்த உலகத்தின் எந்த பொருளிலும் அன்பு கூறாது இருக்க வேண்டும். அதுதான் சத்தியத்தின் அடிப்படை. சில ஒருத்தர் சொல்றாங்க, நான் உங்களுக்கு இதுக்கு இவ்வளவு காணிக்க தரேன் பாஸ்டர், கொடுக்கலாம்னு நினைச்சிருக்கிறேன், ஜெபம் பண்ணிக்கோங்க, அப்போ இந்த காரியம் வாய்க்கிறதுக்காக ப்ரே பண்ணுங்க, வந்துருச்சுன்னா நான் கொடுக்கறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாங்க. அப்படின்னாக்கா அடுத்தது நீங்க எப்ப தர்றீங்க, என்னைக்கு தர்றீங்க? ஓ, அது கர்த்தருக்கு சொன்னீங்கல்ல, அது கொடுத்தீங்கன்னா நாங்க இது நிறைவேற்றிடுவோம், இதை நாங்க பண்ணிடுவோம் இப்படின்னு சொல்லி அதன் மீது சொன்னதைத்தானே கேட்கிறோம் என்று நம்முடைய எண்ணமும் விருப்பமும் அதன் மேல இருந்தாலே இன்னும் உலகத்தை ஜெயிக்கல என்றுதான் அர்த்தம். என் ஊழியத்துல சில சம்பவித்த அனுபவங்கள் சொன்னா நீங்க நம்ப கூட முடியாது. நல்ல போதகரா தான் நான் இருந்தேன், நல்ல பாஸ்டரா தான் கர்த்தர் என்னை வச்சிருந்தார். திடீர்னு சைக்கிள்ல காத்தப்படுங்கிற மாதிரி ஒரு நாள் சொல்லிட்டாரு, இந்த சபைய ஊழியத்தை விட்டுட்டு வெளியில வாழ்ந்தார். என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ எபி சாம்ராஜா பாஸ்டர் மற்ற சம்பத்துலாம் சின்ன கை குழந்தைங்கன்னா மாசத்துல எபி பாஸ்டருக்கே கிட்டத்தட்ட ஒரு 3-4 வயசு தான் இருக்கும், 4-5 வயசு இருக்கும். அது 2வது இளைய மக சோதரம் 1 வயசு என்னதான். அப்படிப்பட்ட நேரத்துல வெளியே வந்துட்டார். சரி, வெளியில வந்தாச்சு, ஆண்டவர் சொன்னாரு, கீழ்ப்படிஞ்சாச்சு, வெளியே வந்தாச்சு, ஸ்தாபனத்தை விட்டாச்சு, சபையை விட்டாச்சு, ஊழியத்தை விட்டாச்சு. அப்புறம் அங்க வந்த தசோபாகம் எல்லாம் போயிடுச்சு, காணிக்கெல்லாம் போயிடுச்சு, விசுவாசிகள் யாரும் சந்திக்க கூடாதுன்னு உத்தரவும் போட்டாச்சு. நானே ஒரு உறுதியான தீர்மானம் எடுத்தா அந்த ஸ்தாபனத்தை விட்டு ஊழியத்தோட வெளியே வந்துட்டோம். இனி அந்த விசுவாசிகளை நான் சந்திக்கவே கூடாதுன்னு எனக்கு நானே உறுதியான கட்டுப்பாடை நியமித்துக் கொண்டேன். அன்னைக்கு நியமித்த அந்த கட்டுப்பாடு இன்னைக்கு வரைக்கும் எந்த விசுவாச வீட்டுக்கும் வாலண்டியரா போறதோ, யாருக்கும் போன் பண்ணி என்ன கர்த்தர் உன்ட்ட வர சொன்னாரு, உங்க வீட்டுல வந்து தங்கணும், நிக்கணும், ஜெபிக்கிறதோ, இல்லாட்டி ஒரு தேதியை போட்டு ஒவ்வொரு ஊரா விசிட்டிங் போறதோ, இன்னைக்கு வரைக்கும் அந்த பழக்கத்துல ஆண்டு விடல. அறைக்குள்ள அடைஞ்சே கடந்தாலும் பரவாயில்ல தவிர இப்படி போறது கிடையாது. ஏன்னாக்கா அன்னைக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்து ஒரு நாள் நடந்தது என்ன, எல்லாத்தையும் விட்டு வந்தாச்சு. இப்ப சம்பளம், அந்த ஸ்தாபனம் கொடுத்த சம்பளம் நின்றுச்சு. அப்புறம் சபையில வந்து காணிக்க தசவாக எல்லாம் நின்றுச்சு, விசுவாசிகளும் வராம போயிட்டாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு என்னை வந்து இந்த உலகத்துல யாருக்கு தெரியாது. நான் நல்லா ப்ரீச் பண்ணுவேன், நல்லா டீச் பண்ணுவேன், நல்ல ப்ராபசி பண்ணுவேன், யாருக்கு தெரியாது. யாருக்கா தெரிஞ்சாதான் கூட. கடைசியா எப்படியோ ஒரு நாள் ஒரு போஸ்ட் கார்டு வந்துச்சு, உங்களை பத்தி கேள்விப்பட்டோம், நீங்க வந்து பிரசங்கத்துக்கு வரணும்னு சொல்லி திண்டுக்கல் மாவட்டம் கொடரோட்ல ஹைவேல இருக்கிற சிஎஸ்ஐ சர்ச்சில் ஃபர்ஸ்ட் முத பிரசங்கத்துக்கு எனக்கு தலைக்கால் புரியல. நானும் கன்வென்ஷன் பிரசங்கியார் ஆயிட்டேன், எனக்கும் ஊழிய அழைப்பு வந்துருச்சு, இனி தினம் ஊழிய வந்துரும், அடுத்து தினம் மீட்டிங் போறேன், நிறைய மேடை ஏற போறேன், நிறைய கன்வென்ஷன் பேச போறேன், பெரிய பெரிய ஊழிய கட்ட போறேன், இப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு ஒரே கண்ணீரோடும் அழுகையோடு நல்ல ஜெபம் பண்ணிட்டு சுந்தரம் பஸ் ஏறி நேர கொடரோட்ல போய் இறங்கு. அங்கே போனா சரியா சிஎஸ்ஐ சர்ச்சு உள்ள போறேன். அங்க கொஞ்சம் மக்கள் தான் உட்கார்ந்து இருந்தாங்க.
அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் பிரசங்கித்து முடிச்சு எல்லாம் கடந்தது. கடைசியில எல்லாருக்கும் சமப்பந்தி விருந்து. அதுல எனக்கு ஒரு விசேஷத்தை, ஒரு தனிப்பட்ட விருந்து கொடுத்திருந்தாங்க. உட்கார்ந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க, நான் இப்ப கிளம்புறேன். இப்ப என்னுடைய ஆவி எண்ணம்லாம் என்னன்னா, இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம், இவ்வளவு 1க்கு 2 பிரசங்கம் பண்ணி இருக்கிறோம். அப்புறம் அவங்களே சொன்ன நல்லா இருக்கு பேசுங்கன்னு 2வது பிரசங்கத்தை பண்ண வச்சாங்க. இவ்வளவு நடந்திருக்கு. அதனால என் குடும்பத்துக்கு வேண்டிய முழு காணிக்கு இங்க வரப்போகுது. அந்த எதிர்பார்ப்புல தான் இருந்தது. எல்லாம் முடிஞ்சது, சாப்பிட்டோம், முடிச்சோம். ஒரு போதகர் கொண்டு வந்து என்னை பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ணாரு. டிராப் பண்ணும்போது ஒரு கவரை கொடுத்தாரு. கவரை வாங்கிட்டு நான் நேரா சோத்திரம் பண்ணிட்டு பஸ்ல ஏறியாச்சு. ஏறுனா கவரை திறந்து பார்த்தா முழு வெறும் 50 ரூபாய் தான் இருந்துச்சு. ஒரு 50 ரூபாய் தான். நான் இங்க இருந்து, நான் அப்போ இருந்தது தேனி கடந்து பீசிப்பட்டிங்கிற பழனிச்சட்டி போனோம். அங்க போறதுக்கே இப்ப பஸ்ஸுக்கு காசு இல்லை. இந்த 50 ரூபாய் பத்தாது. அப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல. வேற வழி இல்லை. நான் இறங்கி அவங்கள்ட்ட கேட்க முடியுமா? அவர் சிட்டா பறந்துட்டார். கர்த்தர் நல்லவே. அப்போ ஆண்டவர் சமூகத்துல கண்ணீர் வடிக்கிறேன். நான் இவ்வளோ மணி நேரம் ஜெபம் பண்ணேன். இத்தனை மணி காத்திருந்து வசனம் எடுத்துட்டு வந்தேன். ஒண்ணுக்கு அழகா ஒரு பிரசங்கம் தான் கூப்பிட்டாங்க. பிரசங்கம் நல்லா இருக்குன்னு அவங்க 2 பிரசங்கம் பண்ண வச்சாங்க. எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி ப்ராபசி பண்ணேன். ஆனா ஆண்டவரே, இப்ப வெறும் 50 ரூபாய் கொடுத்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இதை வச்சு நான் எப்படி போறது? போனாக்கா என் மனைவிய பார்க்கணும், 2 கை குழந்தைங்க, அதுகளுக்கு ஏதாவது வாங்கிட்டு போனமே. பஸ்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கு. டிரைவர் கண்டக்டர் முன்னாடி இருந்து வந்துட்டு இருக்கு. அவரு வர்றது தெரியல. நான் மனம் உடைஞ்சி என்ன பண்றதுன்னு தெரியாம விரக்தியில அழுதுட்டு இருக்கேன். அப்போ பக்கத்துல கண்டக்டர் வர்றாரு. வந்துட்டு, சார் டிக்கெட் அப்படின்றார். திடீர் கண்ணை திறந்து பார்க்கறேன். என் பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. அவர் சொல்றாரு, பாஸ்டர் நீங்க இருங்க, நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே டிக்கெட் எடுத்து. அப்புறம் அவரு யாருன்னு கேட்டா, அவர் சொல்றாரு, நீங்க மீட்டிங் வந்தீங்கல்ல, உங்க பிரசங்கத்தை கேட்டேன். அந்த பிரசங்கம் அவ்வளவு மகிமையா இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு செய்தி நான் கேட்டதே இல்லை. அதனால சொல்றோம், நான் உங்க கூடவே வரணும் ட்ரை பண்ணேன். உங்க கூட மதுரை வரைக்கும் வந்துடலான்னு வந்தா வேகமா வந்தேன். நல்ல வேளை உங்களை கண்டுபிடிச்சேன்னாரு. அந்த இடத்துல அவர் சொல்றோம் டிக்கெட்டை போடுங்க. அப்ப மிச்சம் 50 ரூபாய் அப்படியே மிச்சம் ஆயிடுச்சு. மீண்டும் மதுரையில இறங்கி, மதுரையிலிருந்து தேனியிலிருந்து பீசிப்பட்டி எப்படியோ ஒரு வழியா போனேன். அங்க போய் மனைவி கிட்ட எந்த பதிலும் சொல்ல முடியல. எதையுமே பிரதியுத்தரவு கொடுக்க முடியல. அமைதியா இருந்தேன். அவ எதிர்பார்க்கிற குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பேன், அவளுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பேன், வீட்டுக்கு வேண்டிய ஜாமான் ஏதாவது இருக்கணும், இல்லாட்டி அதுக்கு ஒரு காசு கொடுப்பேன். ஒண்ணுமே இல்லை. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? அமைதியா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, யார்கிட்டையும் போகாம, எதையும் தேடாம, அந்த கொலை உயிரும் குற்றியுமா அமைதியா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்ததுதான் ராத்திரி கிட்டத்தட்ட ஒரு மணி இருக்கும். நடு ராத்திரி 1 மணி. திடீரென்று சொல்லி ஒரு சகோதரியும் ஒரு சகோதரனும் வந்து கதவு தட்டி. இந்த நேரத்துல வர யாருன்னு பார்த்தாக்கா ஒரு போதகர். அந்த போதகர் தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு வந்திருக்காரு. வந்துட்டு அவங்க சொல்றாங்க, பாஸ்டர் நான் படுக்கிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஆண்டவர் உங்க பேரை சொல்லி நீங்க இந்த மாதிரி நிலைமையில இருக்கீங்கன்னு சொன்னாரு. இத போய் செய், இதை கொடுன்னு சொன்னாரு. அதனால நான் என் வீட்டுக்காரர், அதாவது பாஸ்டர், என் வீட்டுக்கார கூப்பிட்டுட்டு நான் வந்தேன். இது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு ஒரு கவரையும் கொடுத்துட்டு ஒரு 2 பையில ஏராளமான பொருட்களை கொடுத்துட்டு போயிட்டான். நடந்த சம்பவம், எல்லாத்தையும் வாங்கணும், கர்த்தருக்கு நன்றி சொன்னோம், ஸ்தோத்திரம் பண்ண, பொருளை வச்சாச்சு. இப்ப அவங்க போயாச்சு. ஆனா மறுநாள் காலையில அவங்க வந்த ட்ரெஸ், அவங்க வந்த வாகனம், அவங்களுடைய ஃபேஸ் எல்லாமே நல்லா தெரியுது. அதை வச்சு நம்ம அங்க உள்ள இருக்கிற மற்ற போதகர்கள்ட்ட எல்லாத்தையும் கேட்கிறேன். அவங்க சொல்ற, அப்படி இந்த ஊர்ல யாருமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு கணவன் மனைவி, ஒரு ஊழியம் செய்யறவங்க, ஒரு போதகர் மனைவி இந்த தேனி சுற்று வட்டாரத்தில் எங்கேயுமே கிடையாது.
அப்படின்ட்டு. அப்பதான் எங்களுக்கு புரிகிற ஒரே அதிர்ச்சி, நடு ராத்திரியில கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி இருக்கு. ஏன் சொல்றேன்னா, இதுதான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தை ஜெயிக்கிற நீங்க உள்ள கால் வச்சாலே முதலாவது இந்த உலகத்திலிருந்து பெரிய எதிர்ப்பு வரும். ஆண்டவர் சுத்தமா கை கழுவுன மாதிரி ஆயிரும். ஆண்டவருக்கு கண்ணே கிடையாது, அவருக்கு பார்வையே கிடையாது, அவர்லாம் பார்க்கிற பழக்கமே இல்லைன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு வரும். ஓப்பனா சொல்றேன், பைபிள்ல இருக்கிற வசனம் எல்லாம் உங்களுக்கு எதிர் வசனமா தெரியும். இதெல்லாம் பொய், இதெல்லாம் உண்மை கிடையாது. அப்படின்னா இந்த நிலைமை ஏன் வந்துச்சு? அப்ப இந்த வசனம் ஏன் நிறைவேறல? 1008 கேள்வி மனசுல சுனாமி அலை மாதிரி பொங்கி வரும். ஆனா அது எல்லாத்தையும் அடக்கணும். அந்த வீரியத்தை, அந்த வீராப்பை, அந்த ஆக்ரோஷத்தை, எதிரான சத்தத்தை, இல்லாமைய, குறைய, பதஷ்டத்தை, படப்படப்ப, ஆக்ரோஷத்தை எல்லாத்தையும் அடக்கி 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 அமுக்கி வாயை மூடி, கண்களை மூடி, காதை மூடி பொறுமையாயிருந்து கர்த்தர்ட்ட ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நடு ராத்திரியானாலும் பொழுது விடியும் போதானாலும் ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி எல்லாவற்றையும் செய்துவிடும். பவுல் என்கிற சவுல், சவுல் என்கிற பவுல் ஆண்டவருக்குள் வரும்போதே எல்லாத்தையும் இழக்கிற மனுஷனாகத்தான் வந்தான். ஆனால் உலகத்தின் காரியம் எல்லாவற்றையும் இழந்தாலும் ஆவிக்குரிய ரீதியிலே அந்த சவுல் என்கிற பவுல் எல்லாத்தையும் ஜெயிக்கிற மனுஷனாயிருந்தான். இந்த புதிய மாதத்தில் இந்த கிருபையுள்ள சத்தியத்தை கேட்கிற எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு விசுவாச தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகத்தை ஜெயிக்க உங்களுக்கு தைரியம் இருக்குதா? கர்த்தர் நல்லவன். இந்த உலகத்தின் கிரியைகளை மேற்கொள்ள உங்களால் முடியுமா? ஓ சோத்திரம். இந்த உலகத்தின் செயல்களை ஆவிக்குரிய ரீதியிலே, ஆவிக்குரிய காரியத்துல உங்களால் பவுலை போல மேற்கொண்டு வாழ முடியுமா? ஓ பவுலை போல எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்று ஒரு அமைதியுள்ள வாழ்க்கை வாழ முடியுமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் உண்டாவதா. அப்போ இன்னைக்கு ஆண்டுகிட்ட கேளுங்க, இந்த மாதம் ஒரு ஜெயத்தின் மாதம். நான் இந்த உலகத்தை ஜெயிக்கணும் ஆண்டவரே. இந்த தெளிவான சத்தியத்தின்படி இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஆவிக்குரிய ரீதியிலே என்னை கட்டுப்படுத்திக் கொள்ளுகிற, தேவனுடைய காரியத்தின் நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிற அந்த கிருபையை எனக்கு தாங்க. இத நீங்க கேட்டு பாருங்க, நீங்க மரண பரியந்தம் நீங்கள் எடரவும் மாட்டீர்கள், மற்றவர்களை எடர பண்ணவும் மாட்டீர்கள். திரும்பவும் நான் சொல்றேன், இதன்படி நீங்க வாழ்ந்துட்டீங்கன்னா எடரவும் மாட்டீர்கள், மற்றவர்களை எடர பண்ணவும் மாட்டீர்கள். அதுதான் சக்சஸ்ஃபுல் லைஃப், வெற்றிகர வாழ்க்கை. ஒரு ஊழியக்காரனா, ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து வேதத்தை போதிக்கிறவனா நான் சொல்றேன், இப்படி இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாராக. உலகத்தை ஜெயிக்கணும்னாலே நம்ம கிட்ட இருக்கிறத இழக்கணும். இழக்கிற நேரத்துல சகிக்கணும், சகிக்கிற நேரத்துல பொறுக்கணும், பொறுத்து கொள்ளுகிற நேரத்துல தாங்கிக் கொள்ளணும். இதெல்லாம் நீங்க உள்ளான மனுஷனை கொண்டு செய்தால் நீங்க கேட்டதும் கேளாததுமான ஏராளமான ஆசீர்வாதங்களை பவுலுக்கு கொடுத்ததை போல ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார்.
ஆமென். அப்ப இது ஜெயம் பெறுகிற மாதம். முதலாவது உலகத்தை ஜெயிக்க வேண்டும். இரண்டாவது எதை ஜெயிக்க வேண்டும்? உலகம். இரண்டாவது மாமிசம். இந்த மாமிசம் என்றால் என்ன? மாமிசம் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. 2 வசனத்தை உங்களுக்கு மாம்சத்துக்காக காண்பிக்கிறேன். முதலாவது நம்பர் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 39வது வசனம். 1 கொரிந்தியர் 15:39. இதிலே வாசிக்கிற எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனுஷருடைய மாம்சம் வேறே, மிருகங்களுடைய மாம்சம் வேறே, மச்சங்களுடைய மாம்சம் வேறே, பறவைகளுடைய மாம்சம் வேறே. இப்போ இந்த 1 கொரிந்தியர் 15:39 என்கிற ஒரே வசனத்துல 6 விதமான மாம்சத்தை நீங்க பார்க்கலாம். அந்த 6 மாம்சங்கள் எது எது? நம்பர் 1 எல்லா மாம்சம். நம்பர் 2 ஒரே விதமான மாம்சம். நம்பர் 3 மனுஷருடைய மாம்சம். நம்பர் 4 மிருகங்களுடைய மாம்சம். நம்பர் 5 மச்சங்களுடைய, அதாவது மீன்களுடைய கடல்வாழ் உயிரினங்கள், அதான் மச்சங்கள். 5ஆவதாக கடல்வாழ் உயிரினங்களுடைய மச்சங்கள் மாம்சம். 6ஆவதாக உயர பறக்கிற பறவைகளுடைய மாம்சம். உலகம் மாம்சத்தை ஜெயிக்கிறது. இப்ப ஒரே வசனத்துல இங்கு 6 மாம்சத்தை பார்க்கிறோம். நான் சொன்ன 2 வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இப்ப முதல் வசனம் 1 கொரிந்தியர் 15:39 பார்த்தாச்சு. 2ஆம் வசனத்தை காண்பிக்கிறேன். மாம்சத்துக்கு ஏதுவான 2ஆம் வசனம். கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். கலாத்தியர் 5:17. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாய் இருக்கிறது. இப்போ மாமிசத்தை ஜெயிக்கணும். அந்த மாம்சம் எத்தனை விதமான மாம்சம்? 6 விதமான மாம்சம். இந்த 6 விதமான மாம்சத்துல முதல் மாம்சம் என்ன? அந்த 1 கொரிந்தியர் 15:39 சொல்லுகிறது. முதல் மாம்சம் எல்லா மாம்சமும். எல்லா மாம்சம் என்று சொன்னா பாகுபாடு இல்லாம ஆட்டையும் மாட்டையும் பறவைகளையும் மனிதனையும் மனுஷியையும் எல்லாவற்றையும் விரும்புவது. எதையும் விட்டு வைக்கிறது கிடையாது. எல்லா மாம்சம். ஐயோ அவங்க சுத்தமே இல்லாதால் பரவாயில்ல, எனக்கு ஆள் தான் வேணும், சுத்தம் தேவையில்லை. அப்ப எல்லா மாம்சம் எல்லாவற்றின் மீதும் விருப்பத்தை வைக்கிறது. 2வது மாம்சம் கர்த்தர் நல்லவே ஒரே விதமான மாம்சம். ஒரே வித மாம்சம் என்ன? கர்த்தர் நல்லவே. அவங்க ஏதாவது ஒண்ணு பிடிச்சாங்கன்னா அந்த ஒண்ணுலதான் நிற்பாங்க. மற்றவங்களை நேசிக்கிறது, ஏற்றுக்கொள்வது, சகிக்கிறது, மற்றவங்க மன்னிக்கிறது எதுவுமே கிடையாது. அந்த ஒரே மாம்சம். கர்த்தர் இந்த ஒரே மாம்சம் எதை குறிக்கிறது? தன்னுடைய சரீரத்தை மட்டும்தான், தன்னுடைய உடலை மட்டும்தான் முக்கியத்துவம், மற்ற யாரையும் முக்கியத்துவப்படுத்துவது கிடையாது. மற்றவங்களை பார்த்தாலே அவங்க எல்லாம் அடிமைகள். பெண்களை கண்டாக்கா பொம்பளைக தானே, பொண்ணு தானே, ஒரு பொட்டை தானே, அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு சொல்லி சில ஆண்கள் சோத்திரம் தன்னைத்தானே தன்னுடைய மாம்சத்தை வெளிப்படுத்துகிறானோ. இந்த மாம்சத்தை நீங்க ஜெயிக்கணும். எல்லாவித மாம்சத்தை ஜெயிக்கணும். 2வது ஒரே விதமான மாம்சம். நான் தான் முக்கியம், என் சரீரம் தான் முக்கியம், என் உடம்பு தான் முக்கியம், முதலாவது என்னைய பார்த்துக்கிற, வேற யாரை குறித்து கவலை கிடையாது. இந்த மாம்சத்தின் சிந்தையை ஜெயிக்கணும்.
மூணாவது மாம்சம் அந்த 1 Corinthians 15:39 சொல்லுது, மனுஷருடைய மாம்சம். இந்த மனுஷருடைய மாம்சம் என்றால் என்ன? கர்த்தர் நல்லவர், ஆவிக்குரியவர்களாய் இருந்து கொண்டு மாம்சத்துக்குரியவர்களாய் நடப்பது. சிம்சோன் அதுக்கு ஏற்ற உதாரணம். அவனை பேர் சொல்லி அழைத்தது ஆண்டவர், அவனை நிறைத்தது பரிசுத்தாவியானவர், அவனை தெரிந்து கொண்டது பிதா. ஆனா இவன் என்ன பண்றான்? அந்த பிதாவின் சித்தத்தின்படி பரிசுத்தாவின் நடத்தின்படி இருக்கிறது இருந்தாலும் மறுபக்கத்துல மனுஷனுடைய மாம்சம் என்பதை போல ஆக்ரோஷக்காரனா, கோபக்காரனா, எதையும் எடுக்கிறது, உடைக்கிறது. அதுதான் மாம்சோத்திரம், மனுஷருடைய மாம்சம். எப்ப பார்த்தாலும் ஒரு மனுஷத்தன்மையை வெளிப்படுத்துறது. இது மூணாவது மாம்சம். இந்த மூணாவது மாம்சம் ஆகிய ஆக்ரோஷம், எரிச்சல், கோபம், நொறுக்கிறது, உடைக்கிறது. சத்துரு தன்னை பெரிய வீரியமா காண்பிக்கிறது. இதெல்லாம் மனுஷனுடைய மாம்சம். இதை ஜெயிக்கணும். நாலாவது மாம்சம் எது? மிருகங்களுடைய மாம்சம். இந்த மிருகங்களுடைய மாம்சம் என்பது எதை குறிக்கிறது தெரியுமா? தனித்தே இருப்பது, யாரோடு முட்டாது. ஏன்னா மிருகங்கள் மனிதர்களோடு இசைந்து வாழக்கூடியது கிடையாது. சிங்கம், புலி, கரடி, ஒட்டக, செவிங்கு, இன்னும் ஏராளமான மிருகங்கள், அதாவது வீட்டு வளர்ப்பு பிராணிகள் கிடையாது. பிராணிகள் வேறு, மிருகங்கள் வேறு. இந்த மிருகங்கள் எப்போதுமே தனித்து இருக்கும். அதே போல சில ஆட்களை பார்த்தா அவங்களுக்கு கட்டின மனைவி இருப்பாங்க, அவங்களால பிறந்த நல்ல பிள்ளைகள் இருப்பாங்க. கர்த்தர் நல்லவன், அவங்களுக்குன்னு தாய் தகப்பன் இருப்பாங்க. ஏன்? அவங்களுக்குன்னு பாஸ்டரும் இருப்பாரு, சபையும் இருக்கும். ஆனா இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மிருகத்தின் மாம்சம். இது எதுக்குமே இடம் கொடுக்கிறது கிடையாது. மனைவியே நேசிக்கிறது கிடையாது, பிள்ளைகளிடத்துல உட்கார்ந்து நேரம் செலவிடுவது கிடையாது. பாஸ்டர் கூப்பிட்டாக்கா முடியாது என்பது. எப்ப பார்த்தாலும் தனித்திருக்கிறது, ஓரமா ஒதுங்கிக்கிறது, தனியே இருந்துக்கிறது, யாரோடு பேசுறது கிடையாது, எங்கேயும் போறது கிடையாது, யாராலும் கூப்பிட்டாலும் அதுக்கு இணங்குறது கிடையாது. ஒரு மிருகம் எப்படி காட்டுக்குள் தனக்குத்தானே உலாவிட்டு இருக்குமோ, இந்த சொத்திர மிருக மாம்சத்தை உடையவர்கள் அப்படிதான் உலாவிக்கிட்டே இருப்பாங்க. கர்த்தர் நல்லவை. இந்த உலகமா இந்த மாம்சத்தை ஜெயிக்கணும். ஆண்டவர் பூமியில மனுஷனை சிருஷ்டிக்கும் போது ஆதாம மட்டும் உண்டாக்கிட்டு அப்படியே விட்டுல. அடுத்து ஏவாளை உண்டாக்கினாரு, ஏவாள் மூலமா காயினை உண்டாக்கினாரு, காயின் மூலமா ஆபேலை உண்டாக்கினாரு, ஆபேலுக்கு அப்புறம் ஸ்திரீகள் உண்டானாங்க, ஸ்திரீகளுக்கு அப்புறம் மனிதர்கள் உண்டானாங்க. அப்ப இதெல்லாம் தேவனுடைய சிருஷ்டிப்பு. ஆனா நான் யாரோடையும் செய்ய மாட்டேன், யாரோடையும் போக மாட்டேன், யாருக்கும் ஒத்துக்க மாட்டேன், என் சொத்துல எனக்கு ஒத்து வராது, என்னை விட்டுருங்க அப்படின்னாக்கா இது ஒரு மிருகத்தின் மாமிசம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காரியத்தை நீங்க ஜெயிக்கணும். ஆண்டவர் கொடுத்த சொந்தம் எது? தேவன் கொடுத்த நட்பு எது? கர்த்தர் கொடுத்த உறவு எது? அவர்களோடு இருக்க பழகுங்க. உங்களுக்கு தெரியுமா, எல்லாரும் இயேசு கிறிஸ்து வனாந்தரத்துல போய் உபவாசம் பண்ணாரு, ஜெபிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நிறைய பேருக்கு தெரியுது. ஆனா உண்மை என்னன்னா, இயேசு வனாந்தரத்துல போய் உபவாசிக்கும் போது வெறும் உபவாச ஜெபம் மட்டும் பண்ணலங்க. நீங்க மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. இயேசு மிருகங்களோடு சஞ்சரித்தார். இயேசு மிருகங்களோடு சஞ்சரித்தால் அந்த மிருகங்கள் இயேசுவோடு சஞ்சரித்தது. இதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. அவர் அந்த மிருகம் என்கிற மாம்சத்தையும் இயேசு ஜெயித்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாம். உலகம் மாமிசம் ஜெயிக்கணும்னா நிறைய பேர் உடனே என்ன சொல்றாங்க,
விபச்சாரம் பண்ணக்கூடாது, அது ஒரு மாம்சம். வேசித்தனம் பண்ணக்கூடாது, அது ஒரு மாம்சம். சைட் அடிக்க கூடாது, அது ஒரு மாம்சம். சோத்திரம் சுயப்புணர்ச்சி பண்ணக்கூடாது, அது ஒரு மாம்சம். சோத்திரம் ஆணோடு ஆண் உறவு கொள்ளக்கூடாது, அது ஒரு மாம்சம். பெண்ணோடு பெண் உறவு கொள்ளக்கூடாது, அது ஒரு மாம்சம். இதையே பேசுகிறமே தவிர இந்த 1 கொரிந்தியர் 15:39 6 விதமான மாம்சத்தை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வச்சிருக்காரு. இந்த மாம்சத்தை என்னைக்குயா ஜெயிக்கிறது? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இப்போ அந்த மிருகங்களுடைய மாம்சம் இது 4வது மாம்சம், தனித்தே இருக்கிறது, ஒத்து வராது. ஆனா இயேசு மிருகங்களோடு சஞ்சரித்தார், நாமும் அப்படி கர்த்தர் நல்லவை, தனித்தே இராதபடி மற்றவர்களோடு இணங்கி போகுதல், அன்பாயிருப்பது, நல்ல சிநேகம் பாராட்டுவது ரொம்ப நல்லது, கர்த்தர் நல்லது. 5வது மாமிசம், அந்த வசனம் சொல்லுது மச்சங்களுடைய மாம்சம். இங்கு சொல்லப்படுகிற மச்சங்கள் எதை குறிக்கிறது? மீன், முதலை, திமிங்கலம், சமுத்திரம், சுறா, இப்படி கடல் வாழ் உயிரினங்களுக்கு பேர்தான் மச்சங்கள். இப்ப 5வது மாம்சம் மச்சங்களின் மாம்சம். இதை ஜெயிக்கணும். இந்த மச்சங்களின் மாம்சம் என்றால் என்ன? கர்த்தர் நல்லவே. இந்த மச்சங்கள் என்பது எப்போதும் தண்ணீருக்குள் ஊறிக்கொண்டே இருக்கும், தண்ணீருக்குள் நீந்தி கொண்டே இருக்கும். அது ஒரு தனி உலகம். இந்த மீனை எடுத்து கொஞ்சம் கரையில போட்டாலோ, ஒரு திருமிங்கலத்தை பிடிச்சி ஒரு பெரிய கப்பல்ல போட்டாலோ, அடுத்த சில மணி நேரம் அல்லது மறுநாளுக்குள் அது அப்படியே மறித்து போய்விடும், நாறி போய்விடும். கர்த்தர் நல்லவர். அப்ப இந்த மச்சங்களுடைய மாம்சம் என்பது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய ஜீவியத்திலே ஏதோ ஒன்றை பிடித்து கொண்டு இருப்பது அல்ல. இந்த மச்சங்களுடைய மாம்சம் என்பது கடல் மிருகம் உயிரினங்கள். இது எதை காண்பிக்கிறது? இந்த உலகத்துல உங்களுக்கு போராட்டம் உண்டு என்பதை காண்பிக்கிறது. நான் அந்த யூடியூப் மெசேஜஸ் எப்பயாவது பார்க்கறது உண்டு. அதுல நான் ரொம்ப விரும்பி பார்க்கறது எதுனாக்கா, முன்பே சொல்லி இருக்கிற அதை திரும்ப சொல்றேன். யூடியூப் அந்த வீடியோஸ், கண்ணுக்கு முன்னாடி வர வீடியோஸ் ரொம்ப விரும்பி பார்க்கிற வீடியோஸ் எதுனா, அப்படியே எப்பயாவது அந்த யூடியூப் பார்த்துட்டு இருப்பேன். பார்த்தீங்கன்னா அதுல ஒரு கடல், அதுக்கு மேல ஒரு கப்பல் வர மாதிரி, இல்லாட்டி கடல் தண்ணி வர மாதிரி. எப்பெல்லாம் அந்த யூடியூப் வீடியோஸ்ல கடலை பத்தி கப்பலை பத்தி இருக்குதோ உடனே அதை கிளிக் பண்ணி உடனே பார்ப்பேன். ஏன்னா நான் இதை நிறைய கொஞ்சம் கவனிச்சு பார்த்தப்போ, வானத்தில் பறக்கிற விமானத்தின் அந்த சூத்திரம் காரியத்தை விட இந்த கடலுக்குள் போகிற கப்பலின் அனுபவம் ரொம்ப போராட்டமான அனுபவம். அலை வரும், அப்படியே கப்பலுக்கு உள்ளே வந்து மோதும். அந்த கப்பல் நீங்க நினைக்கிற மாதிரி, நான் நினைக்கிற மாதிரி ஒரு சின்ன கப்பல், நடுக்கப்பல், பெரிய கப்பல் அல்ல. அது ரொம்ப பெரிய பிரம்மாண்ட கப்பல். 300 அடி, மன்னிக்கணும், 300 மீட்டர் நீளம். உலகின் பெரிய கப்பல்கள், கார்கோ ஷிப், அது 300 மீட்டர். ஒரு மீட்டர்னா 3 அடி. அப்போ 300 மீட்டர்னா எவ்வளவு நீளமா இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 60 முதல் 70 மீட்டர் அளவுக்கு அகலம் இருக்கும். அவ்வளோ பெரிய கப்பல் போயிட்டு இருக்கு. அந்த கடல் தண்ணி வந்து அந்த கடல் அந்த கப்பலுக்குள்ள நுழையும் பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த கடல் தண்ணி கப்பலுக்குள் நுழைந்த இந்த தண்ணி அந்த தண்ணி கிடையாது. நம்ம ஊர்ல இருக்கிற வைகை ஆத்து தண்ணி ஒட்டு மொத்தமா ஏறுற மாதிரி இருக்கும். ஆனா அடுத்த கணம் பார்த்தாக்கா அந்த கப்பலுக்குள் நுழைஞ்சு அவ்வளவு டன் கணக்கான தண்ணி அடுத்த க்ஷணப்பொழுதுல அப்படியே வெளியேறிடும்.
இப்ப இது எதை காண்பிக்கிறது? இந்த உலகத்துல நமக்கு மச்சங்கள் என்கிற ஒரு மாம்சத்தை ஆண்டு வச்சிருக்கார். அந்த மச்சங்கள் என்கிற மாம்சமே நமக்கு வருகிற போராட்டம். அதை ஜெயிக்கணும், அதை கடக்கணும், அதை தாண்டணும், அது முன்னேறி 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 போகணும். ஆனா சில மனிதர்கள் இருக்காங்க, எனக்கு போராட்டம் இல்லாத வாழ்க்கை வேணும் பாஸ்டர், நான் போராடினது போதும். சரி, போராடினது போதும், போராட்டமே வேண்டாம், ஒத்துக்கிறேன். கூப்பிட்டு உட்கார வச்சு, சரி இதுவரைக்கும் என்னென்ன காரியத்துல போராடி இருக்கீங்க, எவ்வளவு பெரிய போராட்டம் வந்திருக்கு, கொஞ்சம் சொல்லுங்க, நானும் கேட்கிறேன் அப்படின்னாக்கா அவங்களுக்கு சொல்ல தெரியாது, சொல்ல வராது. ஏன்னாக்கா அவங்க சொன்னாலுமே அதெல்லாம் ஒரு பெரிய போராட்டமே கிடையாது. ஆனா இவங்க குண்டூசி குத்துனாக்கா நெருப்பு சுட்ட மாதிரி நினைக்கிறாங்க. ஏன்னா போராட்டத்தை சந்திக்கக்கூடிய தைரியம் இல்லை, தண்ணீரை மேற்கொள்ளக்கூடிய தைரியம் இல்லை, கடலை எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல் இல்லை. அப்போ நமக்கு தேவை என்ன? இந்த மச்சங்களுடைய மாம்சம். எதையும் சகிக்கணும், எதையும் எதிர்க்கணும், எதையும் தாண்டணும், எதையும் கடக்கணும். அதுதான் இந்த மாம்சத்தை ஜெயிக்கிற 5வது மாமிசம். அப்ப போராட்டம் வருவது நமக்கு நல்லது. அநேக உபத்திரவத்தின் வழியாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்தை அடைய முடியும். அதை நல்லா தெரிந்து கொள்ளுங்க. என் வாழ்க்கையில நான் புரிஞ்சு கொள்ள முடியாத சில காரியம் அதுல ஒண்ணு உண்டு. அது நான் அனுபவ ரீதியா பார்த்து இன்னைக்கு எனக்கு விளங்கல. ஏன்னாக்கா என்ன காரியம் சொல்லிடு, ஏற்கனவே என்னை குறித்து பலமுறை சொல்லி இருக்கிறேன். நிறைய பிரபல்யமான தேவ மனுஷர்கள், மாபெரும் முக்கியமான நல்ல விசேஷித்த போதகர்கள், அதிலே நான் பார்த்ததும் அவர்களோடு உலாவினதுமான அந்த தேவ மனிதர்கள் சிலர் எப்பயுமே கர்த்தரோடு தான் இருப்பாங்க. கர்த்தரோடுனா கர்த்தரோடு தான். அவங்களுக்கு வேற நினைப்பும் இருக்காது, யோசனையும் இருக்காது, சிந்தனையும் இருக்காது, வேற பேச்சும் வராது. ஐயோ, அவங்களாம் ஒரு மனுஷனாவே மதிக்க முடியாது. இவங்கெல்லாம் ஒரு மனுஷனா? ஒரு நல்லதை சாப்பிட மாட்டாரு, பல இடத்துக்கு வரமாட்டாரு, அதை அனுபவிக்க மாட்டாரு. எப்ப பார்த்தாலும் சோத்திரம், எப்ப பார்த்தாலும் ஜெபம், எல்லா நேரமும் கர்த்தரோடையே இருக்காரு. ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இப்படி எல்லா நாளும் எல்லா நேரமும் கர்த்தரோடும் கர்த்தருடைய வேதத்தின்படி நடந்த உத்தம மார்க்கத்தாரை ரொம்ப அறிஞ்சிருக்கிறேன். ஆனா அவங்கள்ட்ட விளங்காதது என்னன்னா, அவ்வளவு உத்தம மார்க்கமா நடந்த பலர் தன்னுடைய இறுதி காலத்துல நோய்வாய்ப்படுறது, தன்னுடைய இறுதி காலத்துல சந்திக்க கூடாத சில பிரச்சனைகளை சந்திக்கிறது, தன்னுடைய இறுதி காலத்திலே எதிர்பாராத போராட்டத்துக்கு உள்ளே நடத்தப்படுவது, அவங்க மறிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கொந்தளிப்பு, ஒரு அலைக்கழிப்பு, ஒரு விதமான பயங்கரங்கள் வந்து அதுக்கப்புறம் அவங்க மறிக்கிறது. ஒண்ணு வியாதியா இருக்கும், இல்லாட்டி பேயா இருக்கும், இல்லாட்டி போராட்டமா இருக்கும், ஏதோ ஒண்ணு. அப்ப எனக்கு என்னன்னா, ஏன் கண்ணு பார்க்க நான் நேரில் உணர அவர் அற்புதமான தேவ மனுஷன். ஓ, கர்த்தரை தவிர, சத்தியத்தை தவிர அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்புறம் ஏன் இவங்களுக்கு வந்தது இவ்வளவு பிரச்சனை? ஏன்னாக்கா இதுதான் சத்தியம். அநேக உபத்திரவத்தின் வழியாதான் தேவனுடைய ராஜ்யத்தை அடைய முடியும். ஆனா இந்த சத்தியம், இந்த உபதேசம் தெரியாத சில அரைவேக்காடு சொன்னா கூட அது தப்பு. 1ஆம் நம்பர் சோத்திர காவேக்காடுங்க அவங்க சொல்லுவாங்க, அவர்லாம் ஒரு ஊழியக்காரன்னா, அவங்க ஒரு ஊழியக்கார பின்னா, நீ நல்ல ஊழிய செஞ்சா இந்த பிரச்சனை வருமா?
ஏதோ நடந்திருக்கு அப்படிம்பாங்க. நான் சொல்றேன், யாருக்கு விரோதமாகவும் நாக்க மட்டும் நீட்டிடாதீங்க. திரும்ப அந்த நாக்கு வராமையே பண்ணிடுவார் ஆண்டவர். நீங்க என் நல்ல வரலாறை திருப்பி பாருங்க. எவ்வளவு பெரிய பரிசுத்தவான் யாரா இருக்கட்டும், கடைசியில அவர்களுக்கு ஒரு யுத்தத்தை அனுமதித்துதான் அவர்கள் ராஜ்யத்துக்கு போகிறார்கள். பில்லி கிரகாம் என்கிற உலக பிரசித்தி பட்ட முழு உலகத்தின் மாபெரும் சுவிசேஷகர், அவரு ஆண்டாண்டு காலங்களாய் பலவீனப்பட்டு நோய்வாய்ப்பட்டு பலன் இழந்து படுத்த படுக்கையாய் கிடந்தார். இப்ப ஏன் சொல்றேன், இதுதான் அந்த மற்றங்களுடைய மாமிசம், போராட்டத்தை சகிக்க கூடிய சரீரம். கடைசியா இந்த மாம்சத்துல ஆறாவது மாம்சம் 1 கொரிந்தியர் 15:39 சொல்லுது. ஆறாவது மாம்சம். இந்த ஆறாவது மாம்சம் எதை குறிக்கிறது தெரியுமா? பறவைகளுடைய மாமிசம். இந்த பறவைகளுடைய மாம்சம் எதை காண்பிக்கிறது? பறவைகள் எப்போதுமே தலைக்கு மேலே பறக்கக்கூடியது, உயர பறக்கக்கூடியது, தரையிலே அல்லாமல் மேலே போகக்கூடியது, தலைக்கு மேல் பறக்கக்கூடிய. அப்படின்னா இந்த ஆறாவது மாம்சம் தாங்க இன்னைக்கு எல்லாரையுமே அலக்களிக்கிற மாமிசம். அப்போ அந்த பறவைகளுடைய மாம்சம் என்ன? அதுதான் நம்முடைய மூளை என்கிற நினைவுகள். நிறைய பேர் கெட்டு போனதற்கு, நிறைய பேர் கிருபையை இழந்து போனதற்கு, நிறைய பேர் அபிஷேகத்தை விட்டு விட்டதற்கு, நிறைய பேர் சொல்ற சீரழிஞ்சதுக்கெல்லாம் காரணம் அவங்களுடைய நினைவுகள், அவங்களுடைய யோசனைகள். வாயில பாத்தீங்கன்னா வாரும் தூய ஆவியானவரை பாட்டு இருக்கும். மண்டையில பாத்தீங்கன்னாக்கா ஐயோ அகோரமான யோசனை, அப்படியே பறவைகள் பறக்கிற மாதிரி யோசனை பறந்துகிட்டு இருக்கும், ரெக்க அடிச்சுக்கிட்டு இருக்கும். இந்த மாம்சத்தை நீங்க ஜெயிக்கணும், இந்த மாம்சத்தை நீங்க மேற்கொள்ளணும். இது பறவைகளுடைய மாம்சம், தலைக்கு மேல வர்ற யோசனை. சிலருக்கு படுத்தாலும் இவங்க இருக்கிறது தமிழ்நாடு, ஆனா அவங்களுடைய நினைவு இருக்கிறது இங்கிலாந்துல இருக்கு. கர்த்தர் நல்லது. ஏதேதோ யோசிக்கிறது, எப்ப பார்த்தாலும் கண்ட 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 கருமாதி அருவருப்பான யோசனைகளுக்கு இடம் கொடுப்பது. இந்த பறவைகளின் மாம்சத்தை ஜெயிக்கணும். தலைக்கு மேல மண்டையில தொலைந்துட்டு இருக்கிற, ஊறிட்டு இருக்கிற, ரெக்க கட்டி பறக்கிற தேவையில்லாத யோசனைகள்லாம் பறிக்கப்படணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. இதுதாங்க இந்த உலகம் மாமிசம். இந்த மாம்சத்துல 6 விதமான மாம்சம். இப்ப அடுத்த வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். அந்த கலாத்தியர் புஸ்தகம் 5:17. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு. இப்ப கவனிங்க பிரதர் சிஸ்டர், உலகம் மாமிசம் பிசாசு. இப்ப உலகத்தை குறித்து ஜெயிக்கிறதுக்கு அன்று அழகான சத்தியத்தை வாக்கியங்களை சொல்லிட்டார். மாம்சத்தை ஜெயிக்கிறதுக்கு வித்தியாசமான 6 காரியத்தை சொல்லிட்டார். இப்போ இந்த 6 விதமான மாம்சம் இருந்தாங்க, என்ன நடக்கும்? அந்த கலாத்தியர் 5:17 ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடி. நீங்க ஒண்ணு தீர்மானம் பண்ணுவீங்க, ஆனா இந்த ஒவ்வொரு மாம்சமும் ஒவ்வொரு பக்கத்துல இழுத்து கடைசியில செய்யவே விடாது. அது உங்க வாயே சொல்லும், நான் அதை செய்யணும்னு நினைச்சேன், ஐயோ விட்டுட்டேன், நான் மறந்துட்டேன். இதை செய்யணும்னு நினைச்சேன், அப்புறம் ஒரு மாதிரி நினைச்சிட்டு விட்டுட்டேன். ஏன் செய்யணும்னு நினைச்சதை செய்ய முடியலன்னா
கர்த்தரால் கொடுக்கப்பட்ட பரிசுத்த மாம்சம் என்கிற ஒரு சரீரம் உண்டு. அதுதான் மறுரூப சரீரம். அந்த மறுரூப சரீரம் இருந்தா நீங்க செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதே எந்த மாம்சமும் தடுக்க முடியாது. இயேசு சொன்னார் யூதாச பார்த்து, நீ செய்ய வேண்டியதை போய் துரிதமாய் செய், உடனே செய். ஏன்னாக்கா அத கரெக்டா அவர் சொல்றார்தான். அவர் அங்கே இந்த 6 விதமான மாம்சத்தில் அல்ல, அவர் மறுரூபமாக்கப்பட்ட ஒரு மாம்சத்தில் இருந்தா அவர் சொன்னபடியே நடந்தது. அப்போ இந்த நிறைய மாம்சத்தில் நீங்க சிக்கொண்டு இருந்தா நீங்க செய்ய வேண்டும் என்று நினைத்தவைகள் செய்ய முடியாதபடி தடைப்படும். ஆனபடினால் நமக்கு அப்ப என்னதான் வேண்டும்? நாம் கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிற நல்ல ஒரு அனுபவம் உங்களுக்குள் வரும் என்று சொன்னா, அந்த கிறிஸ்துவை தரித்து கொண்டா இந்த அந்நிய மற்ற மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மறைந்து உங்களுக்குள் நல்ல கிறிஸ்துவின் வெளிப்பாடு உங்களுக்கு உண்டாகும். ஒரே ஒரு வசனத்தை சொல்லிட்டு நான் உடனே முடிக்கிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1 பேதுரு 4:1. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயத்தமாக தரித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. எப்படிப்பட்ட சிந்தை? கிறிஸ்து எப்படி பாடுபட்டாரோ அந்த பாடுகளுக்குரிய சிந்தையை நீங்க தரித்து கொண்டீங்க. அப்படின்னா இதற்கு முன்னாடி பார்த்த அந்த தேவையில்லாத மாம்சம் எதுவுமே உங்களை தடை செய்ய முடியாது. உலகத்தை ஜெயிப்பதை குறித்து கர்த்தர் அழகாய் கற்றுக் கொடுத்தார். மாம்சத்தை ஜெயிப்பதை குறித்து கர்த்தர் அழகாய் கற்றுக் கொடுத்தார். கர்த்தருக்கு சித்தமானால் பிசாசு ஜெயிப்பதை குறித்து பின்னாட்களில் பார்ப்போம். கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினால் நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த ராத்திரி வேளையில் அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உலகம், மாமிசம், பிசாசு இதை ஜெயிப்பதை குறித்து கர்த்தர் இன்றைக்கு கற்றுக் கொடுத்தீர் ஆண்டவரே. அதுல விசேஷமாய் உலகத்தை பவுல் எப்படி ஜெயித்தார் என்பதையும் மாம்சத்தை இயேசு எப்படி ஜெயித்தார் என்பதையும் கற்றுக் கொடுத்த தேவன் பிள்ளைகள் ஜெயிக்க உதவி செய்வீராக. இப்பொழுது இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, யார் யாருடைய நாமங்களை நான் சொல்லுகிறேனோ அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கட்டும், அவருடைய சந்ததிகள் தலைக்கட்டும், அவருடைய வம்சங்கள் தலைக்கட்டும், அவருடைய காரியங்கள் தலைக்கட்டும், அவருடைய ஆவிக்குரிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், தனிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஜெயம் பெறட்டும். யார் யாருடைய நாமங்களை சொல்லி நான் ஸ்தோத்தரிக்கிறேனோ ஜெபத்துக்கு வந்தவுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பக்கத்துல சத்தியத்தையும் மறுபக்கத்துல பரிந்துரைக்கும் ஜெபத்தையும் தேவன் செய்திருக்கிறேன். பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், எல்லாரும் செழித்திருக்கட்டும், நல்ல கனப்படுத்தப்பட்டு உயர்ந்திருக்கட்டும், உலகத்தை ஜெயிக்கட்டும், மாம்சத்தை ஜெயிக்கட்டும், சாத்தானை ஜெயிக்கட்டும். நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கரம் பெரிய காத்தை செய்வதாக. இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.